இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாருடைய விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் விழா வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். தொலைந்து போனதை கண்டுபிடித்து கொடுக்கும் புனிதர் என்ற பெயரை கொண்டவர். தொலைந்து போனது என்று சொல்லுகின்ற பொழுது ஏற்கனவே இருந்த ஒன்று தொலைந்து போய்விட்டது. அந்த ஏற்கனவே இருந்த ஒன்று தொலைந்து போனதை அவர் மீண்டும் புதுப்பித்துக் கொடுக்கின்றார் என்பதே. இப்போ இந்த தொலைந்து போனது என்ன என்று நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் சிந்தித்து பார்க்கலாம். நம்மிடமிருந்த அன்பு, பாசம் தொலைந்து போயிருக்கலாம். மன்னிக்கக்கூடிய அந்த தன்மை தொலைந்து போயிருக்கலாம். உதவி செய்கின்ற அந்த ஆற்றல் தொலைந்து போயிருக்கலாம். மனிதனை மனிதனாக பார்க்கின்ற அந்த மனநிலை தொலைந்து போயிருக்கலாம். இப்படி பல நிலைகள் நம்மிடமிருந்து தொலைந்து போயிருக்கலாம். அந்த தொலைந்து போனவற்றை மீண்டும் நாம் கண்டுணர்ந்து அவற்றில் நாம் நிறைவு பெறுவது அல்லது வாழ்வது என்பதுதான் தொலைந்து போனவற்றை கண்டுபிடித்து கொடுக்கக்கூடியவர். பல நேரங்களிலே நம்முடைய குடும்பங்களிலே இனி நாம் அமைதியை இழந்திருப்போம். அதாவது ஒரே குடும்பத்திலே ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்த பிள்ளைகளாக, அண்ணன் தம்பி சகோதர சகோதரிகளாக வாழ்ந்து வந்தவர்கள் ஒரு கட்டத்திலே அந்த பெற்றோர்கள் இறக்கின்ற தருவாயிலே சொத்துக்காக சண்டை போட்டு எத்தனை நபர்கள் பிரிந்திருக்கின்றார்கள், பேசாமல் இருக்கின்றார்கள், உறவு நிலை உடைந்து போயிருக்கின்றார்கள். ஆக இப்படிப்பட்ட சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மை மீண்டும் ஒன்று சேர, அதாவது சொத்திற்காக ஒன்று சேர்வதல்ல, குடும்பமாக ஒன்று சேர அதற்கு தேவையான பண்புகளாகிய அன்பு, மன்னிப்பு, ஜெபம், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுதல், விட்டு கொடுத்து வாழ்தல் போன்றவற்றை நாம் ஒன்றிணைத்து வாழ்வதற்கு உதவக்கூடியவராக இந்த புனிதர் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது சிந்தனையாக பார்க்கின்ற பொழுது இந்த நற்செய்தியிலே பார்க்கின்றோம். இயேசு அத்திமரத்தை பற்றி பேசுகின்றார். அத்திமரம் இலைத்தலைகளோடு நிற்கிறது. ஆனால் அங்கே பிரச்சனை என்ன? அந்த மரத்திலே பழம் இல்லை. பொதுவாக எந்த ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த மரத்தினுடைய விளைச்சலை வைத்துதான் அந்த மரத்தினுடைய தன்மை கணிக்கப்படும். அந்த ஒரு மரம் பலனை கொடுக்கவில்லை என்றால் அந்த மரத்தை நாம் உதாசீனப்படுத்துவது இயல்பு. அதுபோன்றுதான் அந்த அத்திமரம். இயேசு பசியோடு இருக்கிறார். அந்த அத்திமரத்தில் பார்க்கின்றார், இலைத்தலைகள் இருக்கிறது, ஆனால் பழம் இல்லை. ஆகவே இதை நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்ப்பது? பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த இலை கொண்ட மரமாக தான் இருக்கின்றோம், இல்லையா? கனியற்ற மரமாக இருக்கின்றோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு திருப்பலிக்கு வரும். நம்ம பல நேரங்களில் சாமியாட்ட சண்டை போடுவோம். என்னது? எங்களுக்கு நேரத்துக்கு பூசை வேணும், டெய்லி காலையில் பூசை வேணும், சாயந்தரம் பூசை வேணும். நாங்கள் பூசை பார்த்தா தான் எங்கள் மனசு நிம்மதியாக இருக்கும், ஆறுதல் அடையும். பூசை பார்த்த உடனே எல்லாம் முடிஞ்சிருச்சா? இல்லை, அதுக்கப்புறம் தான் தொடங்குது. திருப்பலியில் பங்கெடுத்து வீட்டுக்கு செல்லுகின்றவர்கள் மன அமைதியோடு இருக்க வேண்டும். அந்த மன அமைதியை மற்றவர்களிடத்து கடத்த வேண்டும். திருப்பலியில் வந்து பங்கெடுத்து விட்டு வீட்டிற்கு சென்று சண்டையிடுகிறீர்கள் என்றால் நீங்கள் திருப்பலியில் பங்கெடுத்ததே அர்த்தமற்ற ஒரு நிலையாக மாறிவிடுகிறது. அப்போது ஒரு திருப்பலிக்கு அப்புறம் ஒரு பலன் இருக்கிறது. அந்த பலனை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். இதை நான் எண்ணுகின்ற பொழுது எனக்கு ஒரு நினைவு வருகின்றது. அதாவது அருட்சகோதரி பிரைஜ் மெக்கன்னா என்பவர் எழுதிய மிரக்கிள்ஸ் டு ஹேப்பன் என்ற புத்தகத்திலே ஒரு குருவானவர், இளம் குருவானவர், அவர் பட்டம் பெற்று சில மாதங்களே ஆனவர். ஆனால் அவருக்கு நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை என்பது குறைவாக இருக்கிறது. ஆகவே அதே வேளையிலே மருத்துவமனையிலே ஒரு சில டயக்னோசிஸ் டெஸ்டெல்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது அவர் தொண்டையில் கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி. சரி, இந்த கேன்சர் பிரச்சனையிலேருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு? இந்த பிரைஜ் மெக்கன், அதாவது ஒரு அருட்சகோதரி, அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவர், அவருக்கு அலைபேசியிலே அழைப்பு கொண்டு, நீங்கள் எனக்காக ஜெபிக்க வேண்டும், என்னுடைய தொண்டையில் இருக்கின்ற அந்த கேன்சர் காணாமல் போக வேண்டும், எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்ட பொழுது அவர் கேட்கின்றார், நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் ஒரு குருவானவர். அப்போ நீங்கள் கடவுள் உங்கள் வழியாக பலவற்றை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்.
ஒவ்வொரு நாளும் திருப்பலி அந்த நற்கருணை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். கடவுளே உங்களுக்குள் செல்லுகின்ற பொழுது அவரிடம் நீங்கள் கேட்டால் அவர் செய்ய போகிறாரு. நம்பிக்கை இல்லாதனால் உங்களுக்கு அது நிகழவில்லை என்று சொல்லுகிறார். ஆக அந்த நாள்லேருந்து அந்த குருவானவர் என்ன செய்கிறாரு, தினமும் திருப்பலி நிறைவேற்றிட்டு ஆண்டவர் எனக்குள் உடலாகவும் இரத்தமாகவும் பயணிக்கிறார், எனக்குள் வருகின்றார் என்ற ஒரு உணர்வை அவர் தனக்குள் தாங்கிக் கொள்ளுகிறார். அவர் இங்கே பார்க்கின்ற பொழுது அந்த சில நாட்கள் கழித்து அவர் குணமடைகின்றார். அதற்கு பிறகு நற்கருணை பற்றிய பக்தியை அவர் பரப்ப முற்பட்டு கொண்டிருக்கின்றார். ஓகே, இங்கே நம்ம பார்க்க வேண்டியது என்ன? முதல்ல விசுவாசம் இல்லாததால் கனியற்ற ஒரு நிலையில் இருந்தார். விசுவாசம் வந்த பின்பு கனிவுள்ள ஒரு மனிதனாக மாறுகிறார். அதுபோன்று தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் விசுவாசம் கொண்டவர்களாக வாழ இறைவனிடத்திலே இந்த வரத்தை நாம் கேட்க வேண்டும் என்பது. மூன்றாவது சிந்தனையாக பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் கூறுகிறார், என் இல்லம் ஜெப வீடு. அதாவது நம்முடைய இதயமானது ஆண்டவருடைய இல்லமாக இருக்க வேண்டும். உண்மையிலேயே என்னுடைய இதயத்தில் என்ன இருக்கிறது? என் ஆண்டவர் சொல்கிறாரு, வெளியிலிருந்து வருபவை மனிதனை தீட்டுப்படுத்துவதில்லை, உள்ளிருந்து புறப்படுபவை மனிதனை தீட்டுப்படுத்துகிறது. இப்போது எடுத்துக்காட்டுக்கு இந்த பொறாமையெல்லாம் எப்போ வருது? பக்கத்து வீட்டுக்காரங்க புதுசாக ஏதாவது ஒரு துணியோ அல்லது ஒரு வாகனமோ அல்லது ஏதோ ஒன்று வாங்கிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பொறாமை உள்ள வருது. தனக்கு இல்லாத மற்றவரிடம் இருக்கின்ற பொழுது அதை பார்க்கின்ற பொழுது பொறாமை குடிகொள்கிறது. ஆக இந்த பொறாமை என்ற எண்ணம் எனக்குள்ளிருந்து புறப்படுகிறது. அதுபோன்று நான் என்ற அகந்தை, நான் சொல்கிறதா நீ கேட்கணும், நீ சொல்கிறத நான் கேட்குறது. ஆக இப்படிப்பட்ட பல நிலைகள் நமக்குள் இருப்பதனால் நம்மால் நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. நான் என்ற அகந்தை அங்கே குடிகொள்கிறது, அது நம்மை வலுவிழக்க செய்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். இன்று நாம் புனித அந்தோனியாருடைய விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே புனித அந்தோனியார் எதை நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார்? அவர் கடவுள் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்தார். கடவுளுக்காக எதையும் செய்ய துணிந்தவர். மக்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்காத பொழுதும் இயற்கை கடவுளுடைய குரலை கேட்கும் என்று இயற்கைக்கு அவர் இறைவார்த்தை எடுத்து கூறியவர். ஆக இறைவார்த்தை ஆழமான வல்லமை கொண்டது. அந்த இறைவார்த்தையை நாம் வாழ்வாக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அழைப்பு. ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே இறைவார்த்தை கேட்கின்றோம். விவிலியம் இருக்கிறது, விவிலியத்தில் இறைவனுடைய வார்த்தை இருக்கிறது. அவற்றை நாம் கேட்டு நம்முடைய வாழ்வை மாற்ற முற்படுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரின் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.